ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐயோ, என்னாச்சு சம்பந்தி? இல்லீங்க சம்பந்தி, நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வரும்போது உங்களுக்கும் பார்சல் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சோம். ஆனா பாருங்க, அதான் மறந்துட்டு வந்துட்டீங்கல்ல. பரவாயில்ல, விடுங்க. எனக்கு பசி இல்ல, ஆனா வானதி சமைச்சு அசத்திட்டா. வழக்கத்தை விட அதிகமா சாப்பிட்டேன். அப்படிங்களா? ஆனா எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பிடிக்கலீங்க. இல்ல இல்ல, சாப்பாட்டுல குறைன்னு நான் சொல்லலீங்க. எனக்கு பிடிக்கல, அது தாங்க சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு சம்பந்தி. அது வேற ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி. ஒருத்தர் நமக்கு பிடிச்சு போச்சுன்னா அவங்க செய்யற எல்லாமே நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா? அதான் உங்களுக்கு பிடிச்சு போச்சு. ஒருத்தரை பிடிக்கலனா அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாது சம்பந்தி. கரெக்டா சொன்னமா? ஆமா, கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமா, ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். அத விடுங்க சம்பந்தி. இப்போ நடந்து முடிஞ்ச போட்டியில யாரு ஜெயிச்சாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லீங்களே. யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அட, நான் நினைக்கிறது இருக்கட்டும்ங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தானே எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. சொல்லுங்க சம்பந்தி, நீங்க வெச்ச போட்டியில யாருங்க இப்ப ஜெயிச்சது? நான் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. எப்போ முடிவு பண்ணுவீங்க? சம்பந்தி, இங்க நடக்கிறது எக்ஸாம் இல்ல, அவங்க திறமைய காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். நிறைய பேருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல. நாம அவங்க கூடவே இருக்கோம். அவங்க திறமை நமக்கு தெரியாம போகலாம். அவங்க குணங்கள் நமக்கு தப்பா இருந்தாலும் அவங்க திறமை நமக்கு பிடிச்சு போகலாம். அதனால யார்கிட்ட வீட்டு பொறுப்பு கொடுக்கணுங்கிறத நம்மள தவிர இன்னும் சில பேர் முடிவு செய்வாங்க. சில பேர்னா வெளியாளுங்களா? அவங்க வெளியில இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க தான். நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க தான். சம்பந்தியம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலங்க. யாருங்க அவங்க எல்லாம்? நாளைக்கு வருவாங்க, உங்களை சந்திப்பாங்க. விதவிதமா கவனிக்கணும், நல்லா உபசரிக்கணும். நான் வீட்ல இருக்க மாட்டேன். அவங்க யார் பெஸ்ட்னு சொல்றாங்களோ அவங்க வெற்றிக்கு பக்கமா வருவாங்க. மனுஷங்களுக்கு இருக்க வேண்டிய அன்பு, கருணை, மனிதாபிமானம், புத்திசாலித்தனம், உதவி செய்யற மனசு, இப்படி எல்லா குணங்களையும் நான் பார்க்க விரும்புறேன். ஆர்த்தி, வானதி, இதுல யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஜெயிக்க வேண்டிய ஆளு தோத்து போயிடக்கூடாது. அது வானதியா இருந்தாலும் சரி, ஆர்த்தியா இருந்தாலும் சரி. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, போட்டி டஃபா போயிட்டு இருக்கு. அப்பா, வீட்டோட நிர்வாகத்தை திறமை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட முடியுமாப்பா? அதுக்காக தங்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது தங்கம் தானான்னு உரசிக்கிட்டே இருந்தா தங்கமே தேஞ்சிடாதுங்களா? அமுதா, போட்டிக்கு நீ சொல்ற உதாரணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. நீ அவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்து வெறும் டீ காஃபி மட்டும் சாப்பிட்டு போனதா இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. ஏன் இருந்து லஞ்ச் சாப்பிட்டு போயிருக்கலாமே? உன்னோட சின்ன மருமக அதையும் சொன்ன ராஜி. ஆனா நாங்க தான் எதுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும், பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நல்லா கவனிச்சுக்கிறதுல உன் சின்ன மருமக ஒன்னையே மிஞ்சிட்டா. சரி விஜி, நீ இந்த அளவுக்கு சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் வீட்ல இருக்கும்போது ஒரு நாள் சொல்றேன், அப்ப எல்லாரும் வரணும், சரியா? சரி ராஜி, கண்டிப்பா வரும். நான் வச்சிடுறேன். சரி, ஓகே, பாய்.
சம்பந்தியம்மா கேட்டீங்களா? அவங்க எந்த அளவுக்கு பாராட்டி சொன்னாங்கன்னு. அந்த அளவுக்கு வந்தவங்க தகச்சு போற மாதிரி ஆர்த்தி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாளுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆர்த்தி. தேங்க்யூ அத்தை. இன்னும் 2 முக்கியமான கெஸ்ட் வந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட பேசலையே. இன்னும் 2 பேர். அவங்க காலையில நேர்ல வருவாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நான் என்னோட முடிவை சொல்றேன். அதோ வராங்க பாருங்க, அவங்களதான் சொன்னோம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நீங்க வீட்ல இல்லாதப்போ வந்திருந்தாங்க. நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கல்ல. நீங்க வந்ததும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இப்போ இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. தெரியும், அவங்கள வர சொன்னதே நான் தான். நான் நேத்து உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க வருவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு என் முடிவை சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த விருந்தாளி இவங்கதான். இவங்க சொல்றதையெல்லாம் பார்த்தா அப்போ வானதி தான் இவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பா போல. சம்பந்தி, அது நீங்க இருங்க சம்பந்தி, அவங்க சொல்லட்டும். நீங்க சொல்லுங்கம்மா, நேத்து நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வீட்ல யார் இருந்தாங்க? உங்களை யார் நல்லா கவனிச்சாங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணுமா? யாரையா நீ? அதான் அங்க பைப் இருக்குல்ல, நல்ல தாகம் தீர புடிச்சு குடி, இல்லனா குளி. என்னங்கண்ணா, இந்த மோர் குடிங்க. ரொம்ப நன்றிமா. ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்களா? என்ன? நீங்க வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க. இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருக்காங்க. போமாண்ணா. சரிம்மா. அந்த அளவுக்கு உங்க பெரிய மருமக என்ன நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுமா, குணத்துல உங்க பெரிய மருமக உங்கள மாதிரியே. உருவத்துலதான் நீங்க 2 பேரும் வேற வேற, ஆனா குணத்துல நீங்க தான். சரியா சொன்னப்பா. இந்த காலத்துல மாமியாருக்கு ஏத்த மருமக கிடைக்கிறதுலாம் அபூர்வம். உங்க பெரிய மருமக குணத்துக்காகவே உங்க குடும்பம் காலத்துக்கும் செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கும். ராஜி, நீயும் வானதியும் குணத்துல ஒரே மாதிரின்னு நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. இப்ப அதே வார்த்தையை அவங்களும் சொல்லிட்டு போறாங்க பாத்தியா? ஒரு பக்கம் வானதிய பத்தி அவங்க நல்ல விதமா பேசினது சந்தோஷமா இருந்தாலும், சம்பந்தியும் ஆர்த்தியும் அவங்கள மரியாதை குறைவா நடத்தினது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் சம்பந்தி அப்படி பண்ணீங்க? அது 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 வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்கன்னா அவங்க கொஞ்சம் வசதியானவங்களா நல்ல பெரிய இடமா தானே இருப்பாங்கன்னு நினைச்சு இந்த கீரை விக்கிறவங்க தோட்டக்காரங்களை எல்லாம் எப்படி சம்பந்தி நான் உங்களுக்கு வேண்டியவங்களா நினைக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான் சம்பந்தி. இங்க யாரும் யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது. நான் அப்படிதான் எல்லாரையும் பாக்குறேன். இப்ப வானதி என்னோட குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்திருக்கா. வந்தவங்க உன்னை மனசார வாழ்த்திட்டு போன மாதிரி நீ காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும் வானதி. பாத்தியா, இந்த அம்மா இந்த வானதியை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவளுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி செஞ்சிருது. இருக்கட்டும்,
இந்த போட்டியில வானதிக்கு மட்டும் இல்ல ஆர்த்தி, உன் அத்தைக்கும் நாம ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்படி வானதிக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு தெரியல போல இருக்குங்க. அதான் பணத்தை செலவழிக்க முடியாம எங்கேயாவது உட்கார்ந்துருப்பா போல இருக்கு. மா அதெல்லாம் எதுக்குமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? வானதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்க 2 பேர்ல யார் அத்தை கொடுத்த பணத்தை நல்லா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத அத்தையே சொல்ல போறாங்க. சரி கார்த்திக், வானதிக்கு போன் பண்ணி அவ இப்ப எங்க இருக்கா, எப்ப வீட்டுக்கு வருவான்னு கேளு. சரிம்மா. என்ன கார்த்திக்? இல்லம்மா, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஏப்பா அவ போயிருக்கிற பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உனக்கு பழக்கம் தானே? ஆமாப்பா. அவங்க யாருக்காவது போன் பண்ணி பாரு. ஹலோ. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க சார். வானதி உங்க பேங்க் வரதா சொல்லிட்டு கிளம்புனாங்க. இப்ப அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க அங்க இருந்தா கொஞ்சம் போன் கொடுக்க முடியுமா? யாரு, உங்க ஒய்ஃபா சார்? ஆமாங்க. அவங்க இன்னைக்கு இங்க வரலையா சார்? இல்லங்க, அவங்க உங்க பேங்க் வரதுக்காக தான் கிளம்புனாங்க. ஓ அப்படிங்களா? நான் காலையில இருந்து பேங்க்ல தான் சார் இருக்கேன். வானதி மேடம் இங்க வரவே இல்லையே சார். பேங்க் க்ளோஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு சார். ஒருவேளை இதுக்கு மேல வானதி மேடம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். என்ன கார்த்திக்? அதாமா, பேங்க்குக்கு போன் பண்ணா வானதி பேங்க்குக்கு வரலன்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளை இது? உங்ககிட்ட பேங்க் போறோம்னு சொல்லிட்டு போனவ அங்க போகலன்னா வேற எங்க போயிருப்பா? வானதிமா, பணத்தை நீ தெரியாம எங்கேயாவது தொலைச்சிட்டியா, இல்ல யாராவது உன் கையில இருந்து எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களா? நீ இப்படி சோர்ந்து போய் நிக்கிறத பார்த்தா யாரோ உன் கையில இருந்து பணத்தை திருடிட்டு ஓடி போன மாதிரியும் நீ அவங்கள துரத்திட்டு ஓடி போன மாதிரியும் தான் இருக்கு. வானதி, அவங்க சொல்ல சொல்ல நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நிஜமாவே பணம் காணாம போச்சா, இல்ல நீ தொலைச்சிட்டியா? கார்த்திக், போன இடத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவளே இப்பதான் நம்ம வீட்டுக்கு சோர்ந்து போய் வந்திருக்கா. அவளை இப்படி எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் இந்த போட்டிக்கான ஜட்ஜ்மெண்ட்ட நாளைக்கு தானே சொல்ல போறேன். அதனால இத பத்தி நாளைக்கு பேசிப்போம். வானதி, நீ போமா. இவ இவ்ளோ அமைதியா போறத பார்த்தா நீ சொன்ன மாதிரியே பணம் நிஜமா தொலைஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேம்மா. நீங்க அவளை கார்த்திக், நான் தான் சொல்லிட்டேன்ல, ஃப்ரீயா விடு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கேஷுவலா போயிட்டு வர்றது தப்பில்ல ஆர்த்தி. ஏய் இருங்க இருங்க ஆர்த்தி, என்னடி இவ பப்பு பப்புங்கறா? பப்புனா என்ன? இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊட்டி விடுவாங்களே பப்பு பூவான்னு சொல்லி, அதுவா? ஐயோ அம்மா, அதெல்லாம் இல்ல ஆண்டி. ஒரு பெரிய இடத்துல போயிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்றதுதான் பப்பு. அப்படியா? டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? ஏய், நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவீங்கன்னா இப்பவே ஆடு. என் ஃப்ரெண்ட் சென்ட் பண்ணிருக்கா, நீங்க பாருங்க. இந்த சாங்குக்கு இப்படிதான் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அபி, நீ ஆடு.
படிப்புலயும் சரி திறமையிலயும் சரி வானதியை விட ஆர்த்தி ஒரு படி மேலதான் சம்பந்தி. நீங்களே சொல்லுங்களேன், நீங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாவை நீங்க சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு பயன்படுற மாதிரி தங்கத்துல முதலீடு பண்ணது ஆர்த்தி தானங்க. அப்போ இந்த குடும்ப நிர்வாகத்தையும் அவகிட்ட கொடுக்கறது தானங்க சரியா இருக்கும். அமுதா, சாவி கொத்து யாரு கைக்கு போகணுங்கிறது நீயோ நானோ முடிவு பண்ற விஷயம் கிடையாது. அது சம்பந்தி அம்மா முடிவு பண்றது. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அண்ணே, சம்பந்தி சரியாதான் சொல்றாங்க. போட்டியில பல விஷயங்களை சரியா செஞ்சிருந்தாலும் பண விஷயத்துல அவ கோட்டை விட்டுட்டா. அதனால இந்த குடும்பத்தோட பொறுப்பையும் வீட்டோட சாவி கொத்தையும் நான் ஆர்த்திக்கிட்டே குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஆர்த்தி வாங்கிக்கோ. அத்தை கொடுக்கறாங்க பாரு, வாங்கிக்கோ. முதல்ல நீங்க அழாதீங்க. அதான் உங்க வீட்டுக்காருக்கு எதுவும் ஆகல. அப்புறம் என்ன, நீங்க தைரியமா இருங்க. இப்படி வாயும் வயிறுமா இருக்கும்போது இப்படி எல்லாம் அழக்கூடாதுக்கா. உங்க உடம்பையும் குழந்தையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கணும்ல. அப்போதான் பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. உங்க குழந்தைய கையில தூக்குறதுக்காகவே உங்க வீட்டுக்காரு சீக்கிரமா குணமாய் வந்துருவாரு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு கண்டிப்பா வரணுமா? கண்டிப்பா வரேன்க்கா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அம்மா வரேம்மா. வரேங்கய்யா. நாமலாம் வானதி பணத்தை தொலைச்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா இவ எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கா பாத்தியா ராஜு? இது மட்டும் தெரியாம இருந்திருந்தா வானதி சரியான நேரத்துக்கு போய் அந்த பணத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்தினதுனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்த்து கொடுத்திருக்கா. இதை விட பெருசா இந்த குடும்பத்தோட எதிர்காலத்துக்குன்னு என்ன சேர்த்துட முடியும் சொல்லுங்க? மத்த போட்டிங்க மாதிரி இந்த போட்டியிலையும் வானதி குடும்பத்தை கவனிச்சுக்கிறது மட்டும் இல்ல, நிர்வாகம் பண்றதுலயும் கெட்டிக்காரின்னு நிரூபிச்சுட்டா. இந்த குடும்ப பொறுப்பை கவனிக்கிறதுல ஆர்த்தியை விட, ஏன் என்ன விடவும் வானதிதான் சரியான ஆளுன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால இந்த வீட்டோட சாவி கொத்து
வானதி கைக்கு போறதா சரியா இருக்கும். வீட்ல இருக்கிற எல்லார் சார்பாவும் நான் இந்த சாவி கொத்த உன்கிட்ட சந்தோஷமா கொடுக்கற வானதி. இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு உன்னோடது. இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்னையும் தட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கல, பாத்துக்கிறேன்டி. நீ சாவி வாங்கின நேரம் இந்த குடும்பத்துல கூடிய சீக்கிரமே ஒரு இடி விழுதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஹலோ, யாயா, நான் அமுதா மேடம் தான் பேசுறேன். ஆமாமா, நான் இப்ப ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னொரு அரை மணி நேரத்துல நாங்க இருப்பேன். நீங்க நேரா ஆபீஸ்க்கு வந்துருங்க. லேட் பண்ண கூடாது. எனக்கு லேட்டா வர்றது சுத்தமா பிடிக்காது. பாய். என்னமோ ஒரு ஃபைல்ல என்னோட சைன் வேணுமா? காலையில இருந்து போன் மேல போன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதான் அவங்கள நேரா ஆபீஸ்க்கே வர சொல்லிட்டேன். நான் இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பணும். சம்பந்தியம்மா, காஃபி சாப்பிடுறீங்களா? காஃபியா? நீங்க இந்த கிரீன் டீ எல்லாம் போடுறது இல்லையா? ஏண்டி, நீ என்னைக்கு கிரீன் டீ குடிச்சிருக்க? அது எப்படி இருக்கும்னாது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா இந்த பணக்காரங்க எல்லாம் கிரீன் டீ தான் குடிப்பாங்களாமே. இன்னைக்கு நானும் அதானே குடிக்கணும், அதனாலதான் கேட்டேன். பரவாயில்ல சம்பந்தியம்மா, இப்ப இல்லனா பரவாயில்ல. ஆனா இதுக்கப்புறம் நீங்க கிரீன் டீ கொடுங்க. அப்புறம் மதியம் லஞ்ச் கரெக்டா அனுப்பிடுவீங்கல்ல? ஒரு நிமிஷம். நீங்க பாட்டுக்கு பழக்க தோஷத்துல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சாதாரணமா அனுப்பிடாதீங்க. அதெல்லாம் பணக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பாஸ்தா, அப்புறம் பீஸா, அப்புறம் வேற என்ன, இந்த ஃப்ரூட் சாலட், நிறைய சூப் இதெல்லாம் அனுப்புங்க, சரிங்களா? அப்புறம் கரெக்டா லஞ்ச் அனுப்பிடுங்க, மறந்துட போறீங்க. ஏன்னா எனக்கு லேட் பண்ண சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் கரெக்டா டைமுக்கு கொடுத்து அனுப்பிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கிளம்பி ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பக்கம் வந்து சோஃபால உட்கார்ந்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட போறீங்க. மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் தோட்டத்துல எல்லா செடிக்கும் தண்ணி பாய்ச்சிருங்க. காய்கறி வச்சு சமையல் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும். எனக்கு சுத்தமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரிங்க சம்பந்தி, நான் வரேன். அமுதா, இன்னைக்கு ஒரு நாள் நான் அமுதா மேடம். இங்கேயே இந்த ஆட்டம் ஆடுறா. இந்த ஆபீஸுக்கு போய் என்னென்னலாம் பண்ண போறாளோ. அப்படியே எல்லாரும் இங்க வாங்க.
யோ இங்க வாயா நீ. இவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். ஆமாமா. இத பாரு, இவங்களுக்குலாம் என் கையால நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். நீ கிளம்பி வா போலாம். எப்பவுமே ராஜேஸ்வரி மேடம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுப்பாங்கம்மா. இன்னைக்கு நீங்க தானே அவங்க இடத்துல இருக்கீங்க, அப்ப நீங்க தானே கொடுக்கணும். சரி, கொடுத்து தொலைக்கிறேன். கொடு. சரிம்மா, இந்தாங்கம்மா, இது அப்படியே அவங்க கையில கொடுத்துருக்குமா. சரி, அன்னதானம் கொடுத்தாச்சு, போலாமா? வா. என்னையா டிரைவர், அதான் அன்னதானம் கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் இவங்க எல்லாம் போகாம இங்கே நிக்கிறாங்க? இல்லம்மா, எப்பவுமே ராஜேஸ்வரி மேடம் இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு காசும் அவங்க கையால கொடுப்பாங்கம்மா. காசு கொடுப்பாங்களா? ஆமாமா. என்ன சாப்பிடறதுக்கு கூலியா? இந்த அம்மா கிட்டே கொடுத்துருங்க அந்த காசை. பரவாயில்ல தாயி, இதை நீங்களே வச்சுக்கோங்க. யோ, என்ன திமிரா உங்களுக்கு எல்லாம்? பாவம் போனா போதுன்னு தர்மம் பண்ணா நீங்க எல்லாரும் அதை கலெக்ட் பண்ணி எனக்கே திரும்ப நீங்க குடுக்குறீங்களா? இல்லம்மா, வழக்கமா மேடம் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் 100 ரூபா கொடுப்பாங்கம்மா. அதனால நீங்க 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க போயிருவாங்கல்ல. 100 ரூபாயா? இப்படியே கோயில் கோயிலா போய் எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு இருந்தா கடைசியில நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுமே மிஞ்சாது போல இருக்கே. அவங்க யோ இரியா, இவங்க தொல்லையை விட உன் தொல்லை பெருசா இருக்கு. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தது நானு, ராஜேஸ்வரி அம்மா பேரை சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா என் பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நான் கார்ல ஏறி உட்கார்ந்து இங்க இருந்து போற வரைக்கும் இந்த சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆபீஸ்க்குள்ள நுழையும் போதே இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறாங்களே, இந்த பிரச்சனையை இதோடு விடக்கூடாது. என்னன்னு 2 பேரும் சிசிடிவில எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் அமுதா பண்ற கூத்தத்தம்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சம்பந்தி அம்மா அப்படி என்ன பண்றாங்க? நீ எத்தனையோ காமெடி படம் எல்லாம் பாத்திருப்பமா, ஆனா அதையெல்லாம் மிஞ்சிற மாதிரி ஒரு காமெடி வீடியோ, அதத்தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ பாருமா. அண்ணே, அவங்களே ஏதோ ஒரு ஆர்வத்துல இன்னைக்குதான் ஆபீஸ்க்கே போயிருக்காங்க. அவங்கள போய் நீங்க கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆபீஸுக்கு போனவ கொஞ்சம் அடக்கமா போனா பரவாயில்லமா, அவ காட்டுற பந்தாவுக்கு ஏதாவது ஏடாகுடமா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அங்க இங்க இங்க இந்த மாதிரி எல்லா வயசு கொத்தனார் பசங்களா பார்த்து நீ வேலைக்கு இன்னும் நிறைய எடு. என்ன அது மேடம்? அவங்க எல்லாம் கொத்தனார் இல்ல, இன்ஜினியர். அட, நீ இங்கிலீஷ்ல சொல்ற, நான் தமிழ்ல சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுதானே? என்ன அவங்க இப்போ இப்படி வாட்ட சாட்டமான கொத்தனார் பசங்களை வேலைக்கு எடுத்தோம்னா அவங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு பதிலா இன்னும் 2 மூட்டை சிமெண்ட சேர்த்து சுமந்துட்டு போவாங்க. அப்ப வேலையும் மலமலன்னு சீக்கிரமா முடிஞ்சிரும்ல. என் யோசனை எப்படி இருக்கு? ஓகே மேடம். அதானே, ஓகேவா இருக்கணும்ல. அப்புறம் பிரியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கட்டடத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்லாம் சொல்லாத. அப்படியெல்லாம் கட்ட வேண்டாம். நாம அப்படி கட்டி கொடுத்துட்டோம்னா அப்புறம் வேலை இருக்காது, கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான். அங்கங்க கொஞ்சம் உடைச்சலு விரிசலு இப்படி எல்லாம் இருந்தாதான் சீக்கிரமா கட்டடம் உடையிற நிலைமைக்கு வரும். அந்த கட்டடத்துல இருக்கிறவங்களும் ஓடி வந்து மறுபடியும் கட்டடத்தை கட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு இந்த மாதிரி பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும்ல. என்ன நான் சொல்றது சரியா? ஓகே மேடம். தெரியும் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னடா இந்த மேடம் வந்து ஒரு அரை நாளுக்குள்ள நம்ம கம்பெனிக்கு இவ்ளோ லாபம் வர ஒரு யோசனைய இந்த மேடம் சொல்றாங்களே, இத்தனை வருஷமா இத நிர்வாகம் பண்ற ராஜேஸ்வரி அம்மாவுக்கு இது ஏன் தோணல அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதையெல்லாம் என்ன மாதிரி புத்திசாலிங்களால மட்டும்தான் யோசிக்க முடியும்.
சரி சரி, என்னது இது? இப்படியே வாயை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த கட்டடத்தெல்லாம் எப்படி கட்டி முடிக்கிறது? போங்க போங்க, எழுந்து போய் வேலையை பாருங்க. போங்க 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 போங்க. நீயும் போமா, போங்க போ. ஓகே மேடம். அமுதா, நீ என்ன பெரிய வியாபார காந்தமா இருப்ப போல இருக்கே. இப்படி யோசனைய சொல்ற? உனக்கு இவ்ளோ யோசனை தெரியும்னு எனக்கே தெரியாதே. அமுதாவுக்கு அடிச்ச யோகத்தை பாத்தியாமா? நீ அவளுக்கு சாப்பாடு செஞ்சு ஆபீஸுக்கு கொடுத்து விட்டு அத அவ அங்கே உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்னென்ன இருக்கு? இந்த மாதிரி அவங்க எனக்கு எத்தனை தடவை செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அவ என்னைக்குமா செஞ்சிருக்கா? இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து சமையல்னா அது வானதி செய்யறது மட்டும்தானே. அவெல்லாம் ஒரு நாள் கூட தப்பி தவறி கிச்சன் பக்கம் வந்தாலே அது ரொம்ப அபூர்வம். இல்லன்னே, சம்பந்தியோட சமையல் நல்லா இருக்குன்னு நான் கூட 2-3 தடவை பாராட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கே. நீ பாராட்டினதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னு இருப்பாளே. ஆமாண்ணே. என்ன செஞ்சாலும் அதை வெளியே சொல்லிக்காம இருக்கிறது வானதியோட வழக்கம். ஆனா தான் செய்யாதத கூட செஞ்சதா பெருமைப்பட்டுக்கிறது அமுதாவோட வழக்கம். நீ அமுதாவை பாராட்டினதும் அப்படியாதாமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்திய நம்பிதான் நீ அவ்வளவு பெரிய ஆபீஸ்ல, அதுவும் எம்டி சேர்ல உட்கார வச்சிட்டியேமா. அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடுங்கண்ணே, பாத்துக்கலாம். சரிம்மா, நீ எல்லாத்தையும் எடுத்து வை. டிரைவர் வெளியில தான் இருக்காரு, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. சொல்லு பிரியா. மேடம், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸோட போனஸ் விஷயமா ஒரு சின்ன மீட்டிங் நடந்துச்சு. அதுல அமுதா மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த 2000 ரூபாய் போனஸையே நம்ம எல்லாருக்கும் சமமா கொடுத்துருவோம். அதான் மேடம், அத பத்தி உங்க ஐடியா என்னன்னு கேக்கதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இத என்கிட்ட கேக்குறதுல என்ன இருக்கு? நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு நாள் அவங்க தான் உனக்கு எம்டி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவு. அதனால அவங்க சொல்றதையே செய். ஓகே மேடம். இது என்ன ஃபைலு? இதுல என்ன எழுதியிருக்குன்னு ஒண்ணுமே விளங்கலையே. இத பத்தி எதுவுமே தெரியாம நம்ம கையெழுத்து போட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? சரி, எல்லாத்தையும் நான் தெளிவா பாத்துட்டேன். சம்பந்தி, வந்துட்டீங்களா? உட்காருங்க. சம்பந்தி, காஃபி சாப்பிடுறீங்களா? கொடுங்க. என்ன சம்பந்தி, இன்னைக்கு முதல் நாள் ஆபீஸ்க்கு போன அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஒர்க்ல நல்லா போச்சா? அதெல்லாம் ரொம்ப நல்லா போச்சுங்க சம்பந்தி. நல்லா இருந்தது. அப்போ உங்களுக்கு வேலையில எதுவும் கஷ்டம் தெரியலையா? கஷ்டமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் வீட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி திரிஞ்சு வேலை பார்த்த ஆளு சம்பந்தி. இதெல்லாம் எனக்கு கூட பெரிய வேலையே இல்லங்க. பாவம், நீங்க தான் புதுசா வீட்ல இருந்து இவ்ளோ வேலையும் பாத்திருக்கீங்க. உங்களுக்கு தான் கஷ்டமா இருந்திருக்கும். என்ன விட்டா நான் தினம் கூட ஆபீஸ்க்கு போவேங்க. உன்னால இந்த ஒரு நாள்லயே ஆபீஸ்ல தாக்கு பிடிக்க முடியல. நீ இந்த லட்சணத்துல தினமும் ஆபீஸ் போறியா? என்ன ஒண்ணு, இதுல கையெழுத்து போடுங்க அதுல கையெழுத்து போடுங்கன்னு கை உடையிற அளவுக்கு ஒரு நாளைக்கு 1000 கையெழுத்து வாங்குறாங்க. அதானா என்ன? இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன்ல, அத வச்சு சொல்றேன். வீட்ல எனக்கு எந்த அளவுக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கோ அதே அளவு இல்லனாலும் உங்க வேலை கொஞ்சம் கஷ்டம்தான்.
அப்படின்னா தங்கச்சி அம்மா செய்யற வேலை நீ செய்யற வேலையை விட கஷ்டம்னு அவங்களுக்கு போட்டி நடத்துறதுக்கும் போட்டியில சரியான தீர்ப்பை சொல்றதுக்கும் திறமை இருக்குன்னு நீ ஒத்துக்கிறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.